வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆன்லைனில் இந்த ரிட்டர்ன் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நமக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு நண்பருடைய நிஜ கதை தான் பார்க்க போகிறோம், ஒரு ட்ரூ ஸ்டோரி. ஸோ நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, ஆன்லைனில் இந்த தேங்காய் திருவுற மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதை ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஏன்ப்பா இதெல்லாமாப்பா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. பட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆர்டர் பண்ணிவிட்டு அது வந்து டெலிவரியும் பண்ணியிருக்காங்க. நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, வாங்கி அந்த பாக்ஸை வச்சுட்டு ஒரு வெளியூருக்கு போக வேண்டிய இருந்ததுனால வெளியூருக்கு போயிருக்காரு. வெளியூருக்கு போயிட்டு ஒரு 5 நாள் கழித்து வந்திருக்காரு. வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாக்ஸை திறந்து பார்த்துருக்காரு. பாக்ஸை திறந்து பார்த்ததில் அவர் வாங்கின அந்த தேங்காய் திருவல் மிஷினில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சில பொருட்கள்லாம் வந்து அந்த ஸ்க்ரூ போல்ட்டெல்லாம் கலந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. உடனே நண்பர் வந்து அந்த ஆன்லைன் எங்கே வாங்கினாரோ அந்த ஆன்லைன் ஷாப்பிங் சைட் வழியாகவே வந்து இந்த மாதிரி இஷ்யூ ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது வந்து அவங்க வேறு எதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நண்பருடைய லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த 7 நாளுக்குள்ளே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளையாரே அவர் கொடுத்ததுனால அவருக்கு வந்து வேறு ஒரு அந்த தேங்காய் திருவுற மிஷின் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம ஒரு ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்த உடனே அந்த பாக்ஸை பிரித்து அதில் வந்திருக்க பொருள் கரெக்டாக இருக்கா, உடையாமல் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணும் போதே அது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லை ரீஃபண்ட் இருக்கா அப்படின்ற ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொருளையே நீங்கள் வாங்கின பொருளையே நல்ல அதை எடுத்துக்கிட்டு உடஞ்சதை எடுத்துக்கிட்டு புதுசு கொடுப்பாங்க. இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட். சில இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரீஃபண்டும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கின பொருள் உடஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம சொல்லலாம், எனக்கு வந்து இதே பொருளை திருப்பி அனுப்புப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு காசாகவே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொரியர்லேருந்து வந்து அதை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு வந்து காசாக திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாமே எப்போ பொருந்தும் அப்படின்னா, அவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வந்து ரீஃபண்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ போட்டால் மட்டும்தான் அது பொருந்தும். ஒரு வாரம் ரீப்ளேஸ்மெண்ட் ரீஃபண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வாரம் கழித்து பொருள் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் ஷாப்பிங் சைட் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு, இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம பொருட்களை வாங்குறது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.